Hi students, இன்னைக்கு யூனிட் 13 ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் லெசன்லேருந்து கொஷின்ஸ் பார்ப்போம். ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஹைட்ரோ கார்பன் இருக்குது இல்லையா, அதோட நைட்ரஜன் கம்பைண்ட் ஆகி கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஹவ் ஆர் நைட்ரோ அல்கேன்ஸ் ப்ரிப்பேர்டு. இப்போ அதில் என்னென்ன ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரோ ஈத்தேன், நைட்ரோ மீத்தேன், அமீன், இந்த காம்பவுண்ட் எல்லாமே வர அனிலீன், இந்த மாதிரி காம்பவுண்ட் எல்லாமே இதில் படிக்கக்கூடியது ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸுங்கிறதுல. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது ஹவ் ஆர் நைட்ரோ அல்கேன்ஸ் ப்ரிப்பேர்ட். அல்கேன்னா என்ன? மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன் சொல்கிறோம் இல்லையா, அதான் அல்கேன்ஸ். அப்போ நைட்ரோ அல்கேன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறோம். பை ஹீட்டிங் வித் அல்கைல் ஹேலைட் வித் அக்வஸ் எத்தனாலிக் சில்வர் நைட்ரைட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தில் குளோரைட், CH3CH2Clங்கிறது என்ன? அல்கைல் ஹேலைட் அல்லது எத்தில் அல்கைல்ங்கிறது எது? CH3CH2ங்கிறது அல்கைல் குரூப், குளோரைடு. ஸோ இப்போ ஹேலைடு, இதான் ஹேலைடுன்னு சொல்கிறோம். ஜென்ரல் ஃபார்முலா தான் அல்கைல் ஹேலைடுன்னு. இதுக்கு இதுக்குள்ளே இந்த ஈக்குவேஷனுக்குள்ள ஃபார்முலா CH3CH2Cl எத்தில் குளோரைடு ப்ளஸ் AgNO2. AgNO2ங்கிறது என்ன? சில்வர் நைட்ரைட், ITன்னு எழுதணும், சில்வர் நைட்ரைட். ஓகே, இதோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? AgCl ரிமூவ் ஆகிடும். இதில் கிடைக்கிற காம்பவுண்ட் மீதி இருக்கிறது CH3CH2NO2ங்கிற காம்பவுண்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ AgCl ப்ளஸ் CH3CH2NO2. அப்போ நைட்ரோ, NO2ங்கிறப்ப என்னது காம்பவுண்ட் பேர் என்ன? நைட்ரோ ஈத்தேன். 2 கார்பன் இருக்குது, அதனால் என்னது இது? நைட்ரோ ஈத்தேன்கிற காம்பவுண்ட். இப்போ நைட்ரோ ஈத்தேன்கிறது ஒரு ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்போ நைட்ரோ ஈத்தேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஃப்ரம் அல்கைல் ஹேலைட்ஸோட சில்வர் நைட்ரேட்டை ரியாக்ட் பண்ணும்போது நைட்ரோ ஈத்தேன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, இதில் உள்ள ரைட் அபவுட் த ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம் ஆஃப் நைட்ரோமீத்தேன். இதில் ஐசோமரிசம் நிறைய ஐசோமரிசம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம் நைட்ரோமீத்தேன் குரூப்பில் உள்ள ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். நைட்ரோமீத்தேன் அப்படின்னா என்ன? CH3NO2 தான் நைட்ரோமீத்தேன். இதில் உள்ள ஐசோமரிசம்னா என்ன? சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா அது பேர் நான் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம்னு பேர். டிஃப்ரெண்ட் குரூப் இருந்ததுன்னா அது ஐசோமரிசம், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம்னு பேர். இப்போ மீத்தேன் என்ன? CH3NO2ங்கிறது தான் நைட்ரோமீத்தேன். இதில் CH3NO2வில் NO, இங்கே ஒரு பாண்ட் O இருக்குது. N வந்து இந்த அல்கைல் குரூப்போட அட்டாச் பண்ணியிருக்கு இல்லையா, இதுக்கு பேர் நைட்ரோமீத்தேன்னு பேர். இங்கே அதே வந்து இந்த அல்கைல் குரூப்போட ஆக்சிஜன் அட்டாச் பண்ணியிருக்கு, அதனால் இந்த காம்பவுண்ட் பேர் மெத்தில் நைட்ரைட் அப்படின்னு காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் பேர் என்ன சொல்லுவோம்? மெத்தில் நைட்ரைட். ஏன் ஃபங்க்ஷனில் ரெண்டுமே ONO, 2 ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, அல்கைல் குரூப் இருக்குது. இங்கேயும் 2 ஆக்சிஜன், நைட்ரஜன், அல்கைல் குரூப். மாலிகுலர் ஃபார்முலா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா இங்கே நைட்ரஜன் அட்டாச் பண்ணியிருக்கு அல்கைல் குரூப்போட, இங்கே ஆக்சிஜன் அட்டாச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஐசோமரிசம் என்ன ஐசோமரிசம்? ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். இதுக்கு பேர் நைட்ரோமீத்தேன். நைட்ரோ குரூப்பு நைட்ரோமீத்தேன். இங்கே என்ன சொல்லணும்? மெத்தில் நைட்ரைட். இந்த காம்பவுண்ட் பேர் மெத்தில் நைட்ரைட்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் த யூசஸ் ஆஃப் நைட்ரோ அல்கேன்ஸ். இந்த நைட்ரோமீத்தேன், நைட்ரோ ஈத்தேன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நைட்ரோ அல்கேன்ஸோட யூசஸ். இப்போ இதில் 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து நைட்ரோ மீத்தேன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபியூவல் ஃபார் காரு, இதுக்கெல்லாம் ஃபியூவலாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் குளோரோபிக்ரின்ங்கிறது நைட்ரோ அல்கேன்ஸோட ஒரு காம்பவுண்டு தான் இது, குளோரோபிக்ரின். இதை வந்து ஸ்டெரிலைசிங் ஏஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு, பாக்டீரியா இதுலேருந்து க்ளீன் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெரிலைசிங் ஏஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து நைட்ரோ ஈத்தேன், மீத்தேன் மாதிரி நைட்ரோ ஈத்தேன் ஆஸ் அ ஃபியூவல் அடிட்டிவ், ஃபியூவலோட இதையும் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரீகர்சர் டு எக்ஸ்ப்ளோசிவ்னா அந்த வெடிப்பொருள்லாம் தயாரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில முன்னாடியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் என்னது? நைட்ரோ ஈத்தேன்னு பேர். ஸோ அப்போ நைட்ரோ மீத்தேன் ஆஸ் அ ஃபியூவல் ஃபார் கார்ஸ், and chloropicrine அப்படின்னா is a sterilizing agent, and nitroethane is used as a fuel additive and also a precursor to explosive. Okay, next question, fourth question. There are 2 isomers with the formula CH3NO2. CH3NO2 னா என்ன? நைட்ரோமீத்தேன். How will you distinguish them? 2 isomers இருக்குது இந்த ஃபார்முலாவில், 2 isomers. How will you distinguish them? எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும்? எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நைட்ரோமீத்தேன் ஃபார்முலா என்ன? இட் எக்ஸிபிட்ஸ் டாட்டாமரிசம், நேம்லி நைட்ரோ ஃபார்ம்னு ஒன்று, அசி ஃபார்ம்னு ஒன்று. இதில் ஸ்பெஷல் ஐசோமர்ஸ் வருது. ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம், பொசிஷன் ஐசோமரிசம்,
அப்படிலாம் நம்ம பார்ப்போம். அந்த ஐசோமெரிசம் இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் இந்த நைட்ரோமீத்தேன் ஆர்கானிக் காம்பவுண்ட் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்டாமெரிசம்னு பேர். அப்போ டாட்டாமெரிசம்னா என்ன? இந்த ஒரே காம்பவுண்ட் 2 விதமான ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. நேம்லி நைட்ரோஃபார்ம்னு ஒரு ஃபார்மு, நைட்ரோஃபார்ம்னு. அப்போ நைட்ரோஃபார்ம்னா என்ன? நைட்ரோமீத்தேன் காம்பவுண்ட் எப்படி எழுதுவோம்? CH3NO2ன்னு எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா? இங்கே டாட்டாமெரிசம் இந்த ஃபார்ம் வந்து நைட்ரஜனோட அட்டாச் பண்ணியிருக்கோம். இது நைட்ரோ ஃபார்ம்னு எடுத்துப்போம், நைட்ரோமீத்தேன். இங்கே இருக்கிறது மெத்தில் நைட்ரைட். இந்த காம்பவுண்ட் என்ன? நைட்ரஜனோட ஆட் ஆகிருக்கு. இங்கே ஹைட்ரஜன் அசிட் ஃபார்ம்னா என்ன? ஹைட்ரஜன் இங்கே உள்ள அல்கைல் ஹைட்ரஜன் வந்து இந்த ஆக்சிஜனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்மேட் வந்து என்ன? இதே NO தான், ஆனால் இங்கே உள்ள அல்கைல் உள்ள ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த ஆக்சிஜனோட அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்க ஃபார்ம் வந்து ஆசிட் ஃபார்ம்னு எடுப்போம். இது நைட்ரோ ஃபார்ம், இது ஆசிட் ஃபார்ம்னு பேர். ஓகே. ஸோ இப்போ இதில் இது இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குலிபிரியம். இதுலேருந்து இப்படி மாறும், இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு மாறும், இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு மாறும்ங்கிறத டினோட் பண்ணுறது தான் இந்த ஈக்குலிபிரியம், இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்கிறது. ஓகே. இந்த மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர்? டாட்டாமெரிசம்னு பேர். இது ஒரு ஐசோமெரிசம். இதுவும் என்ன? சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் எக்ஸிபிட்ஸ் இன் நைட்ரோமீத்தேன் காம்பவுண்ட். ஓகே. அடுத்தது இதில் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நைட்ரோமீத்தேனுக்குள்ள கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், மெத்தில் நைட்ரிக்குள்ள கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரோஃபார்ம் இதெல்லாம் பேசிக் கேரக்டர் மாதிரி. இப்போ லெஸ் அசிடிக் கேரக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இட் டிசால்வ்ஸ் இன் சோடியம் ஹைட்ராக்சைட் ஸ்லோலி. ஸோ இது வந்து அசிடிக் கேரக்டர் கம்மியாக இருக்கிறதுனால இது என்ன பேசிக்காக, சப்போஸ் பேசிக் மாதிரின்னு வச்சுப்போமே, இட் டிசால்வ்ஸ் இன் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸு. அப்போ அந்த பேஸில் நம்ம டிசால்வ் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்லோவாக டிசால்வ் ஆகும். அண்ட் டீக்ளரைசேஷன் FeCl3 சொல்யூஷன். FeCl3ங்கன்னா ஃபெரிக் சொல்யூஷனோட கலரை ஃபுல்லாகவே என்ன ஆகும்? சேஞ்ச் பண்ணிவிடும். ஃபெரிக் சொல்யூஷன் ப்ரௌன் கலர் சொல்யூஷனாக இருக்கும். அந்த ப்ரௌன் கலரை டீக்ளரைஸ் பண்ணிவிடும், கலரே இல்லாமல் பிளைன் டீக்ளரைஸ் பண்ணிவிடும். அடுத்தது இதோட எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி எடுத்துட்டோன்னா இட் இஸ் வெரி லோ. இதே அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே என்ன? அசிடிக் கேரக்டர், ஆசிட் ஃபார்ம் இருக்கிறதுனால மோர் அசிடிக். பிகாஸ் ஏன்னா இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, H+ அயானை உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதனால் மோர் அசிடிக் இன் கேரக்டர். அதே மாதிரி இது எது பேஸில் கரையுமா அப்படின்னா டிசால்வ் இன் பேஸ் இன்ஸ்டன்ட்லி, உடனே டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். பேஸ் ஆசிட், அதனால பேஸில் கரைஞ்சி உடனே கரைய ஆரம்பிக்கும். இட் கிவ்ஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். ரெட்டிஷ் ப்ரௌன் கலருங்கிறது எது? ஃபெரிக் குளோரைட் சொல்யூஷனோட ஆட் பண்ணும்போது வெறும் ப்ரௌன் கலர் டீக்ளரைஸ் பண்ணிச்சு. இங்கே என்ன ஆகும்? ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் சொல்யூஷனாக நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ஆசிட் ஃபார்ம், இது எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நைட்ரோமீத்தேன் மெத்தில் நைட்ரலோட டிஃப்ரென்ஸ் தான் இது. ஓகே. வாட் ஆர் அமீன்ஸ்? இந்த 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் அமீன்ஸ், ஹவ் ஆர் தே கிளாசிஃபைட்? அமீன்ஸுங்கிறது என்ன தான்? ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ அமீன்ஸ் டிரைவ் ஃப்ரம் அம்மோனியா. அம்மோனியா ஃபார்முலா என்ன? NH3ன்னு எடுத்துப்போம். ஸோ N 3 ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அம்மோனியா. இந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 5 எலக்ட்ரான்ஸு. அதில் 3 எலக்ட்ரான்ஸ்க்கு ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மீதி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 இருக்குது. இந்த காம்பவுண்ட் பேர் அம்மோனியான்னு பேர். ஸோ அம்மோனியா ஃபார்முலா NH3. ஓகே. ஸோ இப்போ இந்த NH3ல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஒரு அல்கைல் குரூப் அல்லது அரைல் குரூப். அல்கைல் குரூப்னா CH3 இருக்கலாம், C2H5 இருக்கலாம், இல்லை C3H8 இருக்கலாம். எந்த அல்கைல் குரூப் வேணாலும் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கலாம். இங்கே என்ன இருக்கணும்? அரைல் குரூப் இருக்கும். அரைல் குரூப்புங்கிறது என்ன? பென்சீன் ரிங் ஸ்ட்ரக்சரில் C6H5 வந்து அட்டாச் பண்ணியிருந்தா அந்த காம்பவுண்ட் என்ன தான்? அமீன்ஸ்ன்னு சொல்லுவோம். அமீனோட டைப் தான் எடுத்துப்போம். ஸோ அம்மோனியாலேருந்து அப்போ NH3லேருந்து அல்கைல் குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆச்சு அப்படின்னா, அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அல்கைல், இங்கே உள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே ஒரு அல்கைல் குரூப் CH3NHHன்னு இருந்ததுன்னா இந்த காம்பவுண்ட் பேர் மெத்தில் அமீன். இந்த காம்பவுண்ட் பேர் ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, அதனால் மெத்தில் அம்மோனியா சொல்ல மாட்டோம், அந்த காம்பவுண்டுக்கு அமீன்னு பேர். ஓகே. அப்போ என்ன? CH3NH2. NH3ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, அது மெத்தில் அமீன். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், அதே இன்னொரு 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 அல்கைல் குரூப் இருந்தால் டைமெத்தில் அமீன். ஓகே. இந்த காம்பவுண்ட் பேர் டைமெத்தில் அமீன். இது பிரைமரி அமீன் சொல்லுவோம், இது செகண்டரி அமீன்னு சொல்லுவோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன், இங்கே 3 ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அல்கைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதனால் என்ன? ட்ரைமெத்தில் அமீன். இந்த காம்பவுண்ட் பேர் ட்ரைமெத்தில் அமீன். எப்படி எழுதலாம்? CH3 த்ரைஸ் Nனாலும் ட்ரைமெத்தில் அமீன் தான். CH3 ட்வைஸ் NH டைமெத்தில் அமீன், CH3NH2 மெத்தில் அமீன்ங்கிற காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் எல்லாமே என்ன காம்பவுண்ட் சொல்கிறோம்? அலிஃபேட்டிக் அமீன்ஸ். இது என்ன அமீன்? ஒரு ஆல்கைல் குரூப் பிரைமரி அமீன், 2 ஆல்கைல் குரூப் செகண்டரி அமீன்,
3 ஆல்கைல் குரூப் டெர்ஷியரி அமீன் எடுத்துப்போம். இந்த காம்பவுண்ட் மொத்தமாக ஃபுல்லாக உள்ளது அலிஃபாட்டிக் அமீன்ஸ்னு பேர். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன? இதே அம்மோனியாவில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக C6H5 காம்பவுண்ட் இருக்குது. அப்போ இது என்னது? C6H5NH2ங்கிற காம்பவுண்ட். இதுக்கு பேர் அனிலீன். அரோமேட்டிக் அமீனுக்கு பேர் என்ன? இந்த காம்பவுண்ட் C6H5NH2 காம்பவுண்டுக்கு அனிலீன்னு பேர். ஓகே, தட்ஸ் ஆல். இது சரி, இப்போ இந்த 5 கொஷின் கொடுத்துருக்கேன். நல்லா திருப்பி பாருங்கள், படித்து பாருங்கள். இப்போ வரக்கூடிய எக்ஸாம் வந்து உங்களுக்கு மிட் டர்ம் டெஸ்ட்டில் இந்த போர்ஷன்ஸ்லாம் கவர் ஆகிருக்கு. அதனால் அதை நான் திருப்பி எழுதி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து படித்து பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சாப்டர் நடத்தணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எது பிடிக்கலங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் ஆல்.